இது வந்து ஒரு படக்கதை. குழந்தைங்க இந்த படத்தை பார்த்து கதை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. அந்த படத்தை வச்சே குழந்தைங்க அவங்களுடைய கற்பனை இல்லை இந்த கதையை வந்து சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு கற்பனை வரும். எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு கற்பனைகள்ல ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ அந்த கதை சொல்லக்கூடிய திறமையை வந்து இந்த படக்கதை வந்து வெளியே கொண்டு வருது குழந்தைங்க கிட்ட இருந்து. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு படக்கதை. இது ஒரு பாடத்துடைய ஒரு படம். அதாவது என்னன்னா, ஒருத்தர் வந்து நீங்க இந்த நாட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி நீங்க சம்பளம் கொடுக்கறது இல்லைன்னு வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த நாட்டு மக்கள் ஒருத்தர், மந்திரி இவங்களுக்கெல்லாம் மட்டும் நிறைய ஊதியம் தர்றீங்க, எங்களுக்கு மட்டும் குறைந்த அளவு தான் தர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட வந்து முறையிடுவார். அப்போ மன்னர் வந்து வெளியில போய் என்ன வருதுன்னு முதல்ல பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார் அந்த குடியானவர்கிட்ட. அப்போ அவர் வந்து போயிட்டு வந்து ஒன்னொன்னா சொல்லுவார். அதுக்கப்புறம் மந்திரி கிட்ட திரும்ப சொல்லுவார், மந்திரி நீங்க போய் அது என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவார். அப்போ மந்திரி 2 பேரையும் நிற்க வச்சு, மந்திரி இப்போ நீங்க போய் விசாரிச்சதை சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் ஒரே முறையில போய் என்னென்ன விவரம் கேட்கணுமோ அத்தனை விவரமும் கேட்டுருவாரு. ஆனா அந்த அரசர்கிட்ட முறையிட்டு இருப்பார் இல்லையா, எங்களுக்கு மட்டும் ஊதியம் கம்மின்னு சொல்லிட்டு அந்த குடியானவன், அவர் ஒவ்வொரு தடவையும் அரசர் சொல்லி சொல்லி போய் ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்டு வருவாரு. அப்போ கடைசியில அந்த குடியானவன் வந்து, அரசே என்னை மன்னிச்சிருங்க, இப்ப ஏன் வந்து அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து நீங்க அதிகமா கொடுக்குறீங்க, ஊதியம் அதிகமா கொடுக்குறீங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒவ்வொரு டைமும் போய் கேட்டு வந்தேன், அவர் ஒரே முறையில எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு வந்து சொல்லிட்டாரு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கதைக்கான படம் தான் இது. அதே மாதிரி தான் இதுவும் இந்த படக்கதை. இந்த படம் மூலமா குழந்தைங்களுடைய கதை சொல்லக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு TLM இது.